அட்வான்ஸ் பார்க்கணும் அவ்வளோதான். அடுத்து ரைட் அபவுட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அட்வான்சஸ் இன் பேங்க் செக்டர் வைஸ் ஆர் செக்யூரிட்டி வைஸ். இப்போ கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் செக்டர் வைஸ், பேஸ்ட் ஆன் செக்யூரிட்டி வைஸ், மோட் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் செக்யூரிட்டி எப்படிலாம் அப்போ அட்வான்ஸ் கொடுப்பேன், செக்டர் வைஸ் கொடுப்பேன், இல்லை செக்யூரிட்டி வச்சு கொடுப்பேன். செக்யூரிட்டி வச்சு கொடுக்குறதுக்குள்ள ஒரு மார்க்கேஜ், பிளட்ஜ், ஹைப்போதென்டிகேஷன், அசைன்மெண்ட், செட் ஆஃப், லைன் அதெல்லாம் வச்சு நீ கொடுப்பலாம். சரியா? அடுத்து ரைட் அபவுட் ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ் கிளாசிஃபிகேஷன் அட்வான்ஸ் அண்ட் ப்ரொவிஷன் pertaining to advance. Write about prudential norms, classification of advance, provision pertaining to advance. இது ஸ்டாண்டர்ட், சப்ஸ்டாண்டர்ட், டவுட்ஃபுல் எப்போ அந்த அட்வான்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணணும். ஸ்டாண்டர்ட், சப்ஸ்டாண்டர்ட் இது வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட் எப்போ ஆகும், அது 12 இயர்ஸ்க்கு அப்புறம், இது கொஞ்சம் முக்கியமானது. அவுட் ஆஃப் ஆர்டர் எப்போ ஆகும் அதெல்லாம். ரைட்டா? அடுத்து ரைட் அபவுட் ஸ்பெஷல் என்பிஏ நாம்ஸ் ஃபார் வேரியஸ் கைண்ட் ஆஃப் அட்வான்ஸஸ். ஸ்பெஷல் என்பிஏ நாம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸ்பெஷலாக என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசெட்டுக்கு இன்னும் ஸ்பெஷல் என்பிஏ நாம்ஸ் என்னென்ன இருக்குது. சரியா? அக்கௌண்ட் ரெகுலைசர் இன் இயர் அபவுட் த பேலன்ஸ் ஷீட் டேட்டு, கவர்மெண்ட் கேரண்டி அட்வான்டேஜ், அப்புறம் அட்வான்ஸ்ன்றது கன்சார்டியம் இதெல்லாம் வந்து இந்த கீழே கொடுத்துருக்கேன் இல்லை அது இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து அக்கௌண்ட் தெர்வில் எரோசன், அட்வான்ஸ் இன் டேர்ம் டெபாசிட், அக்ரிகல்ச்சர் அட்வான்ஸஸ், அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டாஃப், அக்ரிகல்ச்சர் அட்வான்டேஜ் இதெல்லாம். அடுத்து ரைட் அபவுட் கம்பிட்டேஷன் ஆஃப் ட்ராயிங் பவர். ட்ராயிங் பவர் எப்படி இருக்கணும்? ட்ராயிங் பவர் சேங்ஷன் ஆனோட கம்மியாவா, சேங்ஷன் லிமிட், டோட்டல் எக்ஸ்போசர் பேங்க் டேக்குன்னு பர்டிகுலர் அந்த மாதிரி சேங்ஷன் லிமிட், ட்ராயிங் பவர் அதெல்லாம் பார்க்கணும். ரூல் ஆஃப் ட்ராயிங் பவரோட சேங்ஷன் லிமிட், ஆடிட் ரெக்யர்மெண்ட் என்னென்னு பார்க்கணும். அடுத்து கால்குலேஷன், இப்படி ட்ராயிங் பவர் கால்குலேஷன், இந்த சம் தான் ட்ராயிங் பவர் கால்குலேஷன் இது படிப்போம். அடுத்து ரைட் அபவுட் ஆடிட் ஆஃப் அட்வான்சஸ், அட்வான்ஸாக ஆடிட்டை, objectives of audit, evaluation of internal control over advances, credit worthiness, documentation, end of use of funds, margin of safety, creation of security, drawing power இதெல்லாம். ஆடிட் ப்ரொசீஜர் என்ன? சப்ஸ்டான்ஷியல் ப்ரொசீஜர். ரைட் அபவுட் ஆடிட் ஆஃப் இன்கம் ஆஃப் பேங்க். பேங்க்குக்கு எப்படிலாம் இன்கம் வரும்? இன்ட்ரெஸ்ட்டு தான். வேறு எப்படின்னா கமிஷனு, மொபைல் பேங்கிங், அந்த மற்ற லோனு அது மாதிரி கொடுத்தா இதான் இன்னும் வரும் போல். இன்ட்ரெஸ்ட் தான். அதான் இன்ட்ரெஸ்ட் தான் எல்லாமே பேங்க் வர்றது எல்லாம். அது பில் பர்ச்சேஸ், பில்லு எல்லாமே பார்த்துக்கிறேன். அடுத்து ரைட் அபவுட் ரிவர்சல் ஆஃப் இன்கம். ரைட் அபவுட் அடுத்து வந்து எக்ஸ்பென்சஸ் ஆஃப் பேங்க். பேங்க் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குது, இன்கம் பார்த்துட்டு அடுத்து ரிவர்சல் எதுவும் பண்ணணுமான்னு பார்க்குறேன். அடுத்து எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து வந்து ரைட் அபவுட் த ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ரைட் அபவுட் ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ரைட் அபவுட் ஃபார்ம் அண்ட் கண்டென்ட், என்னென்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ என்னென்ன ஃபார்ம் இருக்கும், என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். அவ்வளோதான். இதான் வந்து பேங்க் ஆர்டில் ஓவர்வியூ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும்.